வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி மென்டல் எபிலிட்டி ஆப்டிடியூடில் டைம் அண்ட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். புக் பேக் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு தனி பிடிஎஃப் தனி வீடியோ இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸாம்பிள்ஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்காது. டைம் அண்ட் ஒர்க் சம்மந்தமாக என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம இதில் கொண்டு வந்துட்டோம். சரியா? நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா 79 கொஸ்டின்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் 22 இருக்குது. அது மாதிரி புக் பேக் கொஸ்டின்ஸ் 57 இருக்குது. இந்த டைம் அண்ட் ஒர்க் சம்மந்தமாக இந்த பேஜ் நம்பர் 2ல் நான் பேஜ் நம்பர்ஸும் கொடுத்துருக்கேன். சரியா? ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லாக தரவாக கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக் பேக் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். சரியா? வேறு எதையும் நீங்கள் ரெஃபர் பண்ண வேணாம். அதே மாதிரி இதில் ஒன்லி நியூ புக்ஸ் மட்டும்தாங்க நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். சரியா? மென்டல் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நியூ புக்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும். சரியா? இது டைம் அண்ட் ஒர்க்கில் இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வர்றது இதெல்லாம். இந்த 200 இது இவ்வளோ கொடுத்தோம், அது இது கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம இருந்தாலும் இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் கொண்டு வரோம் நம்ம கன்வீனியன்ஸ்க்காக. இதுலேயே அவங்க ஷார்ட்கட்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், புக் பேக் கொஸ்டினே போதுங்க, சாரி தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்கிற மெட்டீரியலே போதும். அவங்க பாருங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க பாருங்கள். இஃப் எக்ஸ் உமன் ஆர் ஒய் மென் கேன் கம்ப்ளீட் a piece of work in P days, then A women and B men can complete the same work in கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாத்தையும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதாவது நீங்கள் கான்செப்ட் வைஸ் போகிறதுனாலும் போகலாம், ஷார்ட்கட்ஸும் அவங்க அங்கங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இருக்கு பாருங்கள், பர்சன்டேஜ் மெத்தட், ஃபார்முலா மெத்தட், இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இங்கேருந்து அந்த புக் பேக் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது, 57 கொஸ்டின். இதுலேயே அந்த லெஃப்ட்டு ஜாயிண்ட்டு அந்த மணி வச்சு கேட்குறது எல்லாமே இதில் வந்துடுங்க. சரியா? நீங்கள் அதனால தான் எந்த மெட்டீரியலும் நீங்கள் ரெஃபர் பண்ண வேணாம்னு சொல்கிறேன். எவ்ரி திங் வில் கம் இன் திஸ். இது ஒர்க்கு பாருங்கள். 6 men can complete a work in 12 days. 2 days later 6 more men joined them. How many days will they take to complete the remaining work? இது மாதிரி நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ்லேயே இது மாதிரி டைம் அண்ட் ஒர்க் சம்மந்தமாக இருக்கிற வெவ்வேறு காம்பினேஷன் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் மற்ற புக்கை ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் போகாதீங்க. கீடுலாம் அவங்க வந்து ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக சால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் ஆல்ரெடி ஜென்ரல் ஸ்டடீஸ் யூனிட் 8 யூனிட் 9 உங்களுக்கு ரொம்ப அதிகம். அதனால் லிமிட்டடாக வச்சுக்கோங்க இது மாதிரி மென்டல் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும்.
ஸோ இருக்குது பார்த்தீங்களா, a man takes 10 days to finish a job. Where a woman takes 6 days to finish the same job. Together they worked for 3 days and then the woman left. If and how many days the man can complete the remaining job. சரி, இதெல்லாம் ஏன் நான் ஹைலைட் பண்ணிட்டு சொல்லிட்டே இருக்கேன்னா, நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக 79 கொஸ்டினையும் கோ த்ரூ பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். எல்லாமே வந்து இதை சார்ந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸை விட்டுட்டு வெளியில் போயிடாதீங்க. அது வந்து போயிட்டே இருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன், எத்தனை புக்கு எத்தனை கைடு படிப்பீங்க? உங்களுக்கு போய் ஆப்டிடியூடுக்கு எத்தனை புக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட், அமேசானில் போட்டிங்கன்னா 100 புக் வந்து நிற்கும். அவன் ஒன்று ஒன்றா சொல்லுவான், படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஃபுல் ஸ்டாப் வைக்கவே முடியாது. இப்போ நம்ம தமிழ்நாடு நியூ டெக்ஸ்ட் புக்ஸில் நான் மென்டல் எபிலிட்டியை மட்டும் படிப்பேன்னு நீங்கள் கன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா, ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அது ஒரு பேக்கேஜாக முடிஞ்சிடும். இது ஒரு 79, அது ஒரு 100 சம்திங் இருக்கும். சரியா? ஸோ 200 கொஸ்டின் தான் வரும். அந்த 200 கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு ஏதாவது ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல் வேலையை வாங்கிடலாம். சரியாங்க? நான் இதே மாதிரி மற்ற டாபிக்ஸ் எல்சிஎம், ஹெச்சிஎஃப், பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ, ஏரியா அண்ட் வால்யூம் சிம்பிளிஃபிகேஷன் எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணுறேன் ஷார்ட்லி. We will meet in next class.